குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பட்டாம்பூச்சின்னா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ல? அழகழகா ரெக்கையை விரிச்சிக்கிட்டு படன்னு சின்ன சின்ன பூச்சியாக பறக்கும். அது பார்க்கவே ஒரு அழகான ஓவியம் பறக்கிற மாதிரி இருக்கும். அது இலையில இருக்க முட்டையிலேருந்து புழுவாக மாறும். அந்த புழு இலைகளை சாப்பிடும். அந்த இலைகளாலேயே கூடு கட்டிட்டு கூட்டு புழுங்கிற ஸ்டேஜுக்கு போகும். அதுலேருந்து தான் பட்டாம்பூச்சி உருவாகும். அந்த பட்டாம்பூச்சி தான் பல வண்ண வகையில் இருக்கும். பல வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சிகள் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்துது. பல வண்ணங்களில் பல வகையாக பறக்கிற இந்த பட்டாம்பூச்சியால் நமக்கு என்ன பலன்? பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. மற்றபடி என்ன பலன் இருக்குது? பட்டாம்பூச்சி ஒவ்வொரு பூவாக போய் தேனை சேமிக்குது. அதுக்கு தேவையான தேனை அது உணவாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பூலேருந்து இன்னொரு பூவுக்கு போகும்போது அது காலில் இந்த பூக்களோட மகரந்தம் இன்னொரு பூக்கு பரவுது. இதனால் மகரந்த சேர்க்கை உருவாகுது. மகரந்த சேர்க்கையால் தான் காய்கள், பழங்கள் இதெல்லாம் விளைச்சல் அதிகமாக ஆகுது. நம்மளோட கலர் பலூன் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.